இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மகளிருக்கான ஆரோக்கியமான உணவு. புதுசாக பூப்படைந்த பெண்களுக்கும் சரி, பிள்ளை பெற்ற தாய்மார்களும் சரி, அதிகமாக உதிரப்போக்கு உள்ளவங்க, மென்சஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மருந்து சாதம் செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வெங்காயம், நாட்டுப்பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் பால், மருந்து சாதம் பொடி. அந்த பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம தேங்காய் பாலை எடுத்துப்போம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் நார்மல் வாட்டர். அதாவது நீங்கள் அடுத்த 2வது பால் 3வது பாலும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த பாலை நம்ம தனியாக எடுத்துட்டு இதோட மருந்து சாத பொடியை நம்ம கலக்க போகிறோம். இந்த மருந்து பொடி நாட்டு மருந்து கடையில் சாமானில் விற்கும். அதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சோ அல்ல கடையில் கொடுத்து அரைச்சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாலியா 100 கிராம், சதகுப்பை 50 கிராம், மருந்து சாதம் பட்டை கருவா 50 கிராம், சீரகம் 25 கிராம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் காய வச்சுட்டு கடையிலையோ அல்லது வீட்லேயோ அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதாவது பீரியட் ப்ராப்ளம் நிறைய சில பேருக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு முதுகு வலி வரும். அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப அந்த பேக் பெயின் அதிகமாக இருக்கும். பால் ரொம்ப அதிகமாக சுரக்கும் இது கொடுக்கும்போது, சாப்பிடும்போது. இப்போல்லாம் சிறு வயசுலேயே பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்க வயசுக்கு வந்தாப்புல இந்த சாதத்தை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முறையில் பண்ணுவாங்க. இது பர்டிகுலராக எங்கள் வீட்டில் பண்ணுற முறையை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தயிரோட 2 கரவா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம சேர்த்து தாளிக்கலாம். அதோட ரம்பலை, ஏற்கனவே ரம்பலையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறையவே. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட சேர்த்துங்க. வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு பொருளை தனியாக எடுத்து வச்சிடறோம். இதுக்கு மெயினாக நம்ம தாளிக்கிறது குக்கரில் தாளிக்கிறோம். சட்டியில் தாளிச்சிங்கன்னா அது கொஞ்சம் சாதம் விதை விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குக்கரில் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். 60 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பொடிசாக நறுக்குன சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு தாளிக்கக்கூடிய பொருட்களையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சாதத்தை குழந்தை பெற்றவங்க சாப்பிடும்போது அந்த கர்ப்பப்பையில் வர்ற புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்வாங்க. கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த உணவு ரொம்ப உவந்தது. ஸோ அந்த டைமில் எங்கள் ஊரில் நான் குழந்தை பெற்றாலும் சரி, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பீரியட் ப்ராப்ளம், முதுகுவலி, இடுப்பு வலி ரொம்ப வந்துச்சுன்னா உடனே மருந்து சாதம் தான் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும். கொஞ்சம் தாளிப்பு கரங்கினோடனே மீதி இருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு, வெங்காயம் போட்டதோட பூண்டையும் முழுசாக போட்டுருங்க. பூண்டை கட் பண்ணாமல் இப்படி முழுசாக போட்டிங்கன்னா அதுவும் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்குறோமோ அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால தான் நாட்டு பூண்டாக பார்த்து நல்லா பெருசாக எடுத்துங்க அப்படின்னு சொன்னது. 2 பூண்டு. இப்போ தண்ணியெலாம் விடாமல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேங்காய் பாலை நம்ம சேர்த்தலாம். தேங்காய் பாலோட மருந்து சாத பொடி எல்லாமே கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலவையை இதோட ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிடணும். குக்கரில் வைக்கும் போதும் சரி, 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி தேங்காய் பாலோட சேர்த்து விடும்போது தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் தண்ணியை குறைச்சி வச்சிட்டிங்கன்னா 1க்கு 1.5 தான் வைப்போம், 2 கிளாஸ் வைப்போம் குக்கரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட வைக்கும்போது சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்க்கணும். நார்மல் குக்கிங் ரைஸே நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியும் சரி, நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. நல்ல கலரி விட்டுடுங்க. இது கொத்தமல்லி, புதினா எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப ருசியான சாதம் இது. நம்ம தாளிப்பில் ரம்பலை போட்டதுனால இன்னும் வாசனையாகவே இருக்கும் இது.
இது வந்து ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் ஹைலையும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சாதம் ரெடி ஆகிடும். குழந்தை பெற்ற தாய்மார்கள், அதாவது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரினா 2வது நாள் 3வது நாளே இதை சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுவே சிசேரியன் ஆனிச்சுன்னா 1 வாரம் 10 நாள் கழித்து சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த சாப்பிடும்போது காலையிலையும், அதாவது மத்தியானமும் நைட்டுக்கும் சாப்பாடு சேர்ந்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. மருந்து சாதம்னு ரொம்ப கசக்குமோ புளிக்குமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் மாதிரி பிரியாணி விடையே ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களும் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடை. மெயினாக வந்து இந்த சாப்பிடும்போது முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் வீடியோ பகுதியில் லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களையும் எங்ககிட்ட மறக்காமல் சொல்லுங்கள், நிறை குறைகளை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நான்